அல்ஹம்துலில்லாஹ். நேரம் மிக குறைவாக இருப்பதால் என்னுடைய வாழ்க்கையில் அஜர்த் அவங்களுடைய விஷயங்கள்லேருந்து நிறைய விஷயங்களை பின்பற்ற வேண்டியதாக இருந்துச்சு. எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை செஞ்சாங்க. ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் சில குறைகள் இருக்கும் இல்லையா? அதுபோல் என்னுடைய வாழ்க்கையிலும் சில குறைகள் இருந்தது. நான் ஒருத்தர் மேலே கோவப்பட்டுட்டேன்னா மறுபடியும் அந்த கோவத்தை சரி செய்ய முடியாது. அது ரொம்ப காலம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கு அஜர்த் அவங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை புகட்டினாங்க. கை காட்டி பள்ளிவாசலில் நான் நின்றுட்டு இருக்கும்பொழுது இஷா தொழுதுன்னு வெளியே முடிச்சுட்டு வரும்போது ஏதோ எனக்கு அஜத்துக்கு வாக்குவாதம் ஆயிடுச்சு. கொஞ்சம் சத்தம் போடுற மாதிரி ஆயிடுச்சு. போட்டேன். பெரித்தாவும் போயிட்டாங்க, தாஜித் அஜித்தும் போயிட்டாங்க. நைட்டு எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக போச்சு. அஜித் பெரித்தாவை இப்படி பேசிட்டேனே, நைட்டு ஃபுல்லாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில் ஃபஜ்ருக்கு போய் பெரித்தா மாதிரி நைட்டு பேசிட்டேன், கோவத்தில் சொல்லிட்டேன், எதுவும் நினச்சிக்காதீங்க பெரித்தா. அப்போ அஜித் சொன்ன வாசகம் ரொம்ப எனக்கு மனசு ரொம்ப ஆழமாக பதிஞ்சிச்சு. நீ சொன்னால் கோச்சிக்கிற அளவுக்கு ஆள் இல்லைப்பா, நான் சொன்னால் கோச்சிக்கிற ஆள் இல்லை, அதனால் தாராளமாக பேசுப்பா அப்படின்னாங்க. அந்த கோபத்தை அப்படியே அந்த நிகழ்வை அப்படியே மறந்துடக்கூடியவங்க. அது மட்டும் இல்லை, அடுத்த அன்னைக்கு தினமே நேரம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு என்கிட்ட பேசிவிட்டு டீ இருந்தால் கொடுப்பா, டீ வாங்கி குடிச்சிட்டு பேசிகிட்டு இருந்துட்டு போகிறாங்க. அந்த பக்குவம் எல்லாருக்கும் வருவாங்கிறது தெரியும், எனக்கு வராது. மற்றவங்களுக்கு ரொம்ப தெரியாது, எனக்கு வருமாங்கிறது தெரியாது. அந்த நிமிஷமே கோபமாக சண்டையோ பேசி கலந்து போயிடுவாங்க. இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது என்னென்னா, என்னை பேர் சொல்லி கூப்பிடக்கூடிய ஆள் அவங்க. தன்னுடைய சொந்த மகனை பேர் சொல்லி கூப்பிடுவாங்க இல்லையா? எனக்கு ஹாதி அஜத்தும் பெரித்தா தான். ஆனால் ஹாதி அஜத்து பேர் சொல்லி கூப்பிட மாட்டார், வாஹித் மூலானான்னு கூப்பிடுவார். எப்போ கூப்பிட்டாலும் வாஹித் மூலானான்னு சொல்கிறார். ஆனால் தாத்திஜின்னு பெரித்தா எப்போ எங்கே கூப்பிட்டாலும், சபையில் எங்கே கூப்பிட்டாலும் வாஹித்னு தான் கூப்பிடுவார். ஒரு தந்தையாக இருந்து என் மீது உரிமை கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு வாசகம் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணம். இன்னொரு விஷயத்தை நான் அஜித்திட்ட நான் பார்ப்பேன். ஒரு சதக்காவுடைய விஷயமோ எதுவாக இருந்தாலும் சுயநலம் இல்லாமல் அதை வசூல் பண்ணி தீனுடைய விஷயத்துக்கு செய்வாங்க. அஜித் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, பள்ளிவாசலுடைய காரியத்துக்கு அவங்களுடைய வடுகூரில் போன்ற விஷயங்கள் ஏதாச்சும் வசூல் செய்யணுன்னா வசூல் செய்வேன். யாரும் எல்லாம் வசதியானவங்கள்ட்ட நான் காசு கேட்கும்போது என்ன செய்வேன்னா, ஜும்மா பயான் முடிச்சுட்டு இந்த காரியம் இருக்குது, நான் வசூல் செய்ய போகிறேன், அதனால் அஜர்த்து சார்பாக 500 ரூபா கொடுக்குறேன், இந்தாங்க முதல்ல உண்டியல் அஜர்த்து காசு போடுறேன், உங்களுடைய பங்குகளை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்த மாட்டேன். அஜர்த்து வாங்குகிற 5000 ரூபா சம்பளத்துக்கே 500 ரூபா போட்டிருக்கிறேன், நீங்கள் என்ன சம்பளம் வாங்குறீங்க, நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்து உங்களுடைய காசை போடுங்கம்பாங்க. அப்படின்னு நான் சொன்னேன். நிறைய காசு சேர்ந்துச்சுப்பா அப்படிம்பாங்க. முதல்ல அவங்களுடைய பங்களிப்பை அங்கே செலுத்திடுவாங்க. இந்த தியாக மனப்பான்மை தான், தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காம செஞ்சதனுடைய காரியம்தான். இன்னும் நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா, அஜித் அவங்கள அல்லாஹ் உலக ரீதியாவிலையும் தோற்கடிக்கவே இல்லை. நமக்கு அவங்களுக்கு பெரிய வருமானம்லாம் ஒன்றும் இல்லைங்க, பெரிய இன்ஜினியர் டாக்டர்லாம் படிக்கலை, செஞ்சது ஃபுல்லும் தீனுக்காக வேண்டி தான். என் பெரியமாட்ட பேசிகிட்டு இருந்தேன், தாஜித் அஜித்தோட ஒய்ஃப்கிட்ட ஒரு தடவை போயிருந்தேன். அஜித்து கை உடஞ்சிருப்பப்போ அது பேசியிருக்கிறத போயிருந்தேன். அவங்க பெரியம்மா வந்து சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க, என்னப்பா வாழ்க்கை எப்படி கீழே விழுறாரு மேலே விழுறாரு, செலவு பண்ண முடியல, ஒரு இடத்துல இருக்க மாட்டுறாரு, சத்தம் போட்டுட்டு வந்துடுறாரு, எப்போ பார்த்தாலும் தீனுன்ட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அஜித் சொன்னாங்க, நான் துன்யாவுக்காக வேண்டி படைக்கப்பட்டவன் இல்லை, மறுமைக்காக வேண்டி படைக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா யோசித்து பார்த்தேன். அஜித் அவங்க குடும்பத்து பக்கம் ஒட்டவே இல்லை. குடும்பத்துக்கு அவர் எதுவுமே செய்யலை, பெரிய அளவில் செய்யலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் அவங்களுடைய குடும்ப காரியத்தை எல்லாத்தையும் சிறப்பாக வச்சுச்சான். மற்ற எல்லா குடும்பத்தை விடவும் அவருடைய குடும்பத்தை சிறப்பாக வச்சுருக்கிறான் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப கஷ்டம் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, மூத்தாகக்கூடிய அன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டுக்கு வரார், சுபுஹ் தொழுதுட்டு வீட்டுக்கு வராருன்னு நான் சிஸ்டத்தில் உட்காந்துருக்கிறேன். வர வேண்டிய அவசியமே இல்லை. அன்னைக்கு எதுக்காக வேண்டி வந்தாங்கங்கிறது தெரியல, நிறைய விஷயங்களை பேசினார். சுமார் ஒரு 8:30 மணி வரைக்கும் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் நிறைய விஷயங்களை அவங்க செய்ய இருக்கக்கூடிய பணிகளை பற்றி தான் பேசினாங்க, சொந்த விஷயங்களை பேசவே இல்லை. தான் இனிமேல் என்ன மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பேசினாங்க. அதில் மிக குறிப்பாக என்கிட்ட சொன்னது என்னென்னா, வாகிது நம்ம சுற்று வட்டாரத்தில் முன்னாடி நம்ம பயான் நடத்திக்கிட்டு இருந்தோம் எல்லா ஊர்லேயும், அதை நம்ம நடத்தலான்னு இருக்கிறேன், நீ கொஞ்சம் கூடமாட ஒத்துழைப்பாக வாகிது, வா செய்யலாம் அப்படின்னாங்க. அஜித் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வேலை சொல்லியிருந்தாங்க, ஒரு போஸ்டர் ஒன்று இருக்குது, அதை கொஞ்சம் டைப் பண்ணி எனக்கு கொடு, அதை நம்ம பிரிண்ட் அவுட் போட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். அஜித் மாதம் சொன்னது போல் கையில் 100 ரூபா இருந்துச்சுன்னா முதல் வேலை அவங்களுக்கு நோட்டீஸ் அடித்து கொடுக்குறது தான் முதல் வேலை. ஏதாச்சும் ஹதீஸ்களை கோர்வை செஞ்சு வச்சுருப்பாங்க. ஒரு 4 பக்கத்தில் ஒரு நோட்டீஸ் ஒன்று இருக்குதுப்பா, கொண்டாந்து கொடுக்குறேன், அதை நான் டைப் பண்ணி கொடு, நான் கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. பெருத்தா நானும் பார்க்குறேன், 3 மாதம் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க, வந்து கொடுங்க செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீட்டுக்காரமாக டீ கொண்டாந்து கொடுத்தாங்க.
ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த நிகழ்ச்சியை நடக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்பவும் போல தான் டீ போட்டு வீட்டுக்காரம்மா குடுத்துச்சு. அல்லாஹ் அவங்களுடைய உணர்வுல, அவங்களுடைய வாயில எப்படி ருசிய போட்டானோ தெரியல. குடிச்சிட்டு ரொம்ப சுவையா இருக்குன்னு சொல்லிட்டு, சுமார் ஒரு 1/4 மணி நேரம் துவா செய்றாரு. 1/4 மணி நேரம் எனக்காகவும், வீட்டுக்காராவுக்காண்டி, பிள்ளைக்காண்டி துவா செய்றாரு. துவா செஞ்சுட்டு கிளம்புறேங்கிறாரு பெரியத்தா. வந்துட்டீங்க. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. சாப்பாடு தோசை ஊத்துறோம், சாப்பிட்டுட்டு போயிடலாம் பெரியத்தா. இல்ல வீட்ல ரெடி பண்ணியிருப்பாங்க. வீட்ல சத்தம் போடுவாங்க. நான் போறேன் அப்படின்னாரு. அப்படிதான் கிளம்பி போனாரு. கொஞ்ச நேரத்தில பார்த்தா விபத்து அப்படின்னு செய்தி வருது. நான் இப்போ சும்மா கை கால்ல கீழ சர்வசாதாரணமா உழுவுறது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அல்லாஹ் இவ்வளோ சீக்கிரம் அவங்கள கைப்பற்றுவான் என்பதாக நினைக்கல. இருந்தபோதும் அவர்களுடைய முடிவு நம் கண் முன்னால் தெரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு என்ன முடிவுங்கிறது தெரிஞ்சு போச்சு. என்னுடைய முடிவு எப்பன்னு தெரியாது. இன்னைக்கு நான் உங்க இடத்துல பயான் பேசுறேன். நாளைக்கு இந்நேரம் என்னுடைய பேர் வாஹிதுன்னு கூப்பிடுவாங்களா, ஜனாசான்னு கூப்பிடுவாங்களான்னு தெரியாது. அப்ப நான் மௌத்துக்கு தயாராகிடணும். இந்த நிமிஷம் தான் என்னுடைய கடைசி நிமிடம் என்பதாக என்னுடைய வாழ்க்கையை கடத்தினேன் என்றால் வாழ்க்கை சிறக்கும் என்பதாக அந்த பாடங்களை எல்லாம் அஜித்தினுடைய விஷயங்களிலிருந்து நான் பெற்றுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் பேசலாம், உலமாக்கள் நிறைய பேசினார்கள். அல்ஹம்துலில்லாஹ் இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பம் முதல் இப்போது வரைக்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய எல்லா நல்லுள்ளங்களுக்கும் நாங்கள் ஜமாத் உலமா சார்பாக மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச பிறகு நிறைய விமர்சனங்களும் வந்துச்சு. நினைவேந்தல்லாம் தேவையா, எதுக்கு அதை செய்கிறீங்க, ரசூலுல்லாவுக்கு செஞ்சுருக்கிறாங்களா, அப்படி செஞ்சாங்க, இப்படி என்னென்னோ பேசினாங்க. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன். நினைவேந்தல் செய்கிற 100 பேரில் கேட்கக்கூடிய விஷயங்களிலிருந்து அஜரத்தை போல நான் உருவாகணும்னு ஒருத்தர் தயாராகிட்டார் அப்படின்னா இந்த நிகழ்ச்சி வெற்றியானதாக ஆயிரும். அஜரத்தினுடைய பணிகளை பற்றி, அவர்களுடைய தியாகங்களை பற்றி இங்கே பேசக்கூடிய விஷயங்களிலிருந்து ஒரே ஒரு நபர் என்னுடைய வாழ்க்கையை நான் தியாகத்திற்காக, தீனுக்காக வேண்டி தியாகம் பண்ண தயார் அப்படின்னு சொல்லி உருவாயிட்டார்னா அது இந்த நிகழ்ச்சி கிடைச்ச வெற்றி தான். அதனால் இந்த நிகழ்ச்சி என்பது ஷரியத்திற்கு முரண்பட்டதல்ல, மிகவும் புனிதமானதாக நான் கருதுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பம் முதல் இப்போது வரை எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்த எங்கள் சக தோழர்கள், சகோதரர்கள், ஜமாத் உலமா சபை மற்றும் இந்த நிகழ்ச்சியை பற்றி நான் சொன்ன உடனேயே ஹிதாயத் நகர் ஆரம்பத்தில் ஜமாத் உலமா எடுத்து எல்லாமே செஞ்சிடலாம்னு வச்சுக்கும் பொழுது ஹிதாயத் நகர் ஜமாத் நிர்வாகிகளை சந்திக்கிற பொழுது அஜரத்துக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம். இன்னும் என்ன செய்யணுமோ சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம். உலமாக்களுக்கு என்ன செய்யணும், டீ பிஸ்கட்டு எல்லாமே நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படிப்பட்ட இந்த ஹிதாயத் நகர் மக்கள் ரொம்ப பெருந்தன்மையாக இந்த விஷயங்களை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் உலமாக்களை மிகுந்த கண்ணியத்தோடு நடத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அழைப்பை ஏற்று ரொம்ப தூரத்திலிருந்து உலமாக்களுடைய சிரமங்கள் எங்களுக்கு நன்றாக தெரியும். அவங்கவுங்களுடைய பணிகளை விட்டுட்டு பல கிலோமீட்டர் கடந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து கொடுத்த உங்கள் எல்லோருக்குமே நாங்கள் மனமார்ந்த நன்றியை நாங்கள் உங்களிடத்தில் சமர்ப்பணம் செய்து கொள்கிறோம். இவ்வளவு காலங்கள் எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தீர்களோ அதே போல் வரக்கூடிய காலங்களிலும் ஒத்துழைப்பு கொடுங்கள். நமக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா இதே நட்போடும் சகோதரத்துவத்தோடும் வாழக்கூடிய தௌஃபீக்கை கொடுத்தல்வானாக. நம்முடைய இறுதி நிலைமையை வல்லோன் அல்லாஹ் தீனுக்காகவும் அவனுடைய திருக்கலிமாயை மொழிந்தவர்களாகவும் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக.